நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுகிறேன். ரீசெண்ட் டேஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் விஐபி சேனல்லேருந்து நிறைய பேர் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இன்ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் தென் என்ன பர்பஸ்க்காக உள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம பியூரிஃபை பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் தவறுதலாக ரிமூவ் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களோட நேம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அதாவது டெலிகிராம்லேயோ அனுப்பிச்சிங்க அப்படின்னா நான் ஒன் செகண்ட் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அகைன் அந்த விஐபிஎஸ்எஸ் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் எதுக்குமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். அண்ட் தென் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்மளோட விஐபி சேனலில் ஜாயின் பண்ணணும், ட்ரேடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ரெக்கமெண்ட் ப்ரோக்கரேஜோட லிங்க் இருக்குது. அது நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதும். கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா அசஸுமே கிடச்சிடும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபாரெக்ஸ் ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கனாலும் நம்மளோட ஐபிக்கு ஜாயின் பண்ணி நீங்கள் அந்த அசஸையுமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அண்ட் தென் இந்த வீடியோவில் கோல்டு வந்து அடுத்து என்ன மூமெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து சின்னதாக இருக்காது, ரொம்பவே லாங்காக தான் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஹியூஜ் ஹையிலேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து மார்க்கெட் ஒரு கன்சாலிடேட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பை ஆகுமா இல்லை செல் ஆகுமா அப்படிங்கிறத எல்லா ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட லாங்காக கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் தென் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்போ தான் அடுத்தடுத்து இருக்கிற ட்ரேடிங் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். சரி வாங்க, கோல்டோட மூமெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அனலைசிஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக நம்மளோட டார்கெட் ப்ரைஸை ரீச் ஆகிருக்கு. பட் ஒரு சின்ன தவறுதல் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா லிக்விடிட்டி ஹண்ட் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸுக்கு மேலேயும் மார்க்கெட் வந்து போயிட்டு கரெக்டாக ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ராப்ஸில் நம்ம மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து மண்டே டைம் எவ்ரி ஃப்ரைடே வந்து மார்க்கெட் க்ளோசிங் ஆகும்போது ஹெட்ஜிங்லேயோ சரி, டார்கெட் ஓப்பனாகவும் சரி, ஸ்டாப் லாஸ் ஓப்பனாகவும் சரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க, டார்கெட் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பேசிவ் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் நம்ம ஏன் லாஸ்ட் வீக் இந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கல அப்படின்னா ஒரு ட்ரிபிள் டாப் ஃபார்மேஷன் வந்து ஆயிருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு டாப், அதாவது இந்த இடத்துல ஒரு டாப்பு, இந்த இடத்துல ஒரு டாப். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபாலோ ஆகும்னு நினச்சோம். பட் ஈவன் ஒரு ட்ராப் மாதிரி க்ரியேட் பண்ணி நிறைய பேரோட அக்கௌண்ட்டை வந்து லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுச்சு. ஸோ இதனால தான் நம்ம வந்து ஒரு முறையும் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். சரி வாங்க, இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக மார்க்கெட் எங்கே போகும், எந்த இடத்துல இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து தவறாமல் கிடைக்கும். சரி, வழக்கம் போல் நம்ம எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணால் தான் மார்க்கெட் அடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து கிளியரான ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் இருந்துச்சு. அதில் எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்லை. பட் நம்ம ஃபால் ஆகும்னு சொல்ல மாதிரியே ஃபால் ஆகிருந்துச்சு. பட் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிட்டு ஃபால் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் வந்து இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஹைக்கு போயிட்டு ஒரு ஃபால், ஒரு டீப் ஃபால் ஆகி நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ரியல் பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறது இன்னும் 2-3 வாரம் கழிச்சு தான் தெரியும். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ஒரு ஹியூஜ் ஃபால் ஆனதுனால ஒரு சைட்வேஸ் தான் போகும். வந்து மார்க்கெட் ஒரு மேலே போயிடுச்சு உடனே கீழே வந்துட்டு உடனே மேலே போகும் அப்படின்லாம் போகாது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக உண்டு. ஒரு மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு மேலே போகும், ஃபால் ஆகிட்டு மேலே போகும். கீழே வருது அப்படின்னா ஒரு டவுன் ஆகிட்டு ஒரு லைட் புல்லிஷு ஃபாலு, லைட் புல்லிஷு ஃபாலு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அதே தான் இந்த வாரம் நடக்க போகுது. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஒரு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் எதுவுமே கொடுக்காம ஒரு செல் அண்ட் தென் ஒரு பை ஆக போகுது. ஸோ இதை வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு செல் ப்ரொஜெக்ஷன் பார்த்துக்கலாம். மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ அதனால் செல் ப்ரொஜெக்ஷன் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரா பண்ணி ஆகணும். நம்மளோட இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் பிரேக் அவுட் பண்ணது 2012 2010. ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அது வந்து நம்ம கிளியராக ட்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது சப்போர்ட் ஜோன்.
ரெண்டாவது சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1980, அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். 1980 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது முதல் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் ஜோன் வந்து 1930. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் அந்தளவுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப் ட்ரெண்டில் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியரான ஒரு செல். ஸோ என்ன ரீசனால் செல் அப்படிங்கிறதையும் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். எந்த இடத்துல இருந்து செல் ஆக போகுது அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்ல போகிறேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கண்டிப்பாக ஃபால் ஆகாது. 2004 இருந்து, அதாவது இந்த ஜோனில் இருந்தே மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஃபால் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா மார்க்கெட் ஒரு பிரேக் கொடுத்துருக்கு, கண்டிப்பாக ரீடெஸ்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ரீசனாக இருக்கிற நம்ம சப்போர்ட் என்னது, 2014 2010 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்துட்டு தான் ஃபால் ஆகும். ஸோ நம்ம செல் எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட். நம்ம இந்த இடத்துலேருந்து செல் எடுக்கக்கூடாது. ஒரு 2014 2010 அப்படிங்கிற ஜோனுக்குள்ள நம்ம எங்கே வேணாலும் செல் எடுக்கலாம். நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 1974 அல்லது 1980 அப்படிங்கிற நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸு. ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1937. இன்னும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடச்சிதுன்னா நமக்கு இந்த ஜோனுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்னா அந்த கேண்டிலோட ஸ்விங் ஹை வச்சுக்கலாம், 2032 வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு போகிறது வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து வெறும் 2025 வச்சுருக்கேன். ஸோ நமக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 10, அதாவது ஒரு 100 பிப்ஸ் வந்து லாஸ் ஆகும். அதே இது நமக்கு டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 300 பிப்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். அதாவது 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் கிடைக்கும். ஸோ அந்த மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பாத்வேயாக போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் கொடுத்து ஒரு ஃபால் ஆகும். அண்ட் தென் இந்த அளவுக்கு ஃபால் ஆகுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ வந்து என்னோடய முதல் டார்கெட் ப்ரைஸை இதை வச்சுக்கிறேன். மேபி இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா அகெயின் ஃபால் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் கொடுத்து இந்த டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு அகெயின் வந்து ஒரு ஹையர் ஹை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய முதல் டார்கெட் ப்ரைஸாக வச்சுக்கிறேன். அண்ட் தென் நம்ம 1930 அப்படிங்கிற டார்கெட் ப்ரைஸ் அச்சீவ் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறதுனால 1972 அப்படிங்கிறத என்னோட டார்கெட் ப்ரைஸாக வச்சுருக்கேன். இது வந்து 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிளியராக ட்ரா பண்ணியாச்சு. என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் கிளியராக ட்ரா பண்ணணும். சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படிங்கிறதையும் ட்ரா பண்ணால் தான் கிளியராக எல்லா நண்பர்களுக்கும் புரியும். ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் 1 அது வந்து R1 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 2010 இருந்து 2014 வரைக்கும் நம்மளோட R1 ஜோனு. இது வந்து 10 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு இது ரொம்பவே தெளிவாக புரியும். ஸோ இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் போகலாம். ஸோ அப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய வந்து சப்போர்ட்டு, நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 1980 அப்படிங்கிறது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் அப்படின்னா அது வந்து S1 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். S1 சப்போர்ட் 1. அதோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 1975 80 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 1. ஸோ இது வந்து நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸு. அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அதனால் அதை வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கல. சரி, இருந்தாலும் நம்மளோட பை அனலைசிஸ்க்கு வரும்போது இது வந்து நம்ம கிளியராக சப்போர்ட் ஆகும். ஸோ நம்மளோட சப்போர்ட் 2 பார்த்தோம் அப்படின்னா 1930 40 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 2. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ட்ரெண்டு எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேரலல் அப் ட்ரெண்டில் இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். பேரலல் அப் ட்ரெண்ட், பேரலல் அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு. அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா ரியல் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறதையும் கிளியராக இதில் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். என்ன ரீசன்னால செல் ஆக போகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேளுங்க. முதல் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. அதை கிளியராக இதில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கிளியரான ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனாக கூகுளில் பார்த்துக்கலாம். பியரிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்.
ஸோ ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட மார்க்கெட் இந்த இடத்துல வந்து நம்ம கிளியராக ஒரு ஃபால் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் தென் நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்கு, சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட முதல் ரீசன் வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால மார்க்கெட் ஃபால் ஆக போகுது. அதை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். பியரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து செல் ஆக போகுது. ஸோ வந்து மார்க்கெட் செல். ஸோ இது வந்து நம்மளோட முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். மார்க்கெட் கிளியராக 2010 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல 2020 அப்படிங்கிறது ட்ரெண்ட் லைனாக இருந்திருக்கு. ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். இதில் பிரேக் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட், அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியே ஆகணும். பிரேக் ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட், break trend line and support at 2020 இருந்து 2010 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிட்டோம். ரெண்டு ரீசன். அண்ட் தென் மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அடுத்து இருக்கிற சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு புல்லிஷ் கொடுத்து ஒரு ரீசனாக இருக்கிற சப்போர்ட்டை ரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிறதுக்கான ரீசன். ப்ராப்பராக ஸ்டாப் லாஸையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 2023. அதனால் நம்ம முதல் டார்கெட் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். முதல் டார்கெட் ப்ரைஸ்னு இல்லை, நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1974 1980. ஸோ நம்ம டார்கெட் ப்ரைஸ் 1 வந்து டிபி அப்படின்னு டார்கெட் ப்ரைஸ் ஒன்று வந்து 1975 80. ஸோ நீங்கள் எப்போ வந்து 1975 80 போகுதோ அந்த இடத்துல வந்து பை எடுக்கலாம். ஸோ அந்த பை எப்போ எடுக்கணும் அப்படிங்கிற கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவிலே கொடுக்குறேன். ஸோ வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்கள். ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ரீசன்னால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு. முதல் ரீசன் வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்மாக இருக்குது. ரெண்டாவது ஒரு ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. மூணாவது ரீசன் வந்து ரீசெண்டாக உள்ள சப்போர்ட் வந்து ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அதனால் இது வந்து ரீடெஸ்டிங் ஏரியா. ஸோ இந்த டார்கெட் ப்ரைஸுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரும். ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து டெக்னிக்கலாக ஃபால் ஆகிறதுக்கான ரீசன். இப்போது இந்த பாசிபிலிட்டிஸ், அதாவது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் இந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அடுத்தபடியாக என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் ஒரு கிளியராக ஒரு பை ப்ரொஜெக்ஷனாக சொல்கிறேன். ஸோ அதையும் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சேம் தான், அதெல்லாம் அப்படி வச்சுக்கலாம். ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது மார்க்கெட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கு வந்துருச்சு, அதாவது 1980 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் தான் ஆகும். ஸோ அதோட ப்ரொஜெக்ஷனும் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு லாங் பொசிஷன் அப்படின்னா புல்லிஷ், லாங் பொசிஷன் எடுத்துகிட்டு நம்ம டார்கெட் ப்ரைஸ் இந்த ஜோன் 1980 ரீச் ஆனதுமே இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம். நம்மளோட முதல் டார்கெட் ப்ரைஸாக 2010 வச்சுக்கலாம். அண்ட் தென் ரெண்டாவது டார்கெட் ப்ரைஸாக 2030 வச்சுக்கலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்விங் கேண்டிலோட லோ, அதாவது 1964 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸாக வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு லாஸ் ஆனால் எவ்வளோ லாஸ் ஆகும்? லாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 200 பிப்ஸ் லாஸ் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா 500+ பிப் ப்ராஃபிட் ஆகும். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா 1:2.5 அப்படிங்கிற ரேஷியோவில் நமக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் ஆகும். அண்ட் தென் எந்த ரீசன்னால் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்கிறேன். டார்கெட் ப்ரைஸ் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ்லாம் மாற்றிக்கலாம். நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் என்னவாகும்? நம்மளோட 1963 நம்மளோட ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்து 1960 கூட வச்சுக்கலாம். மேபி லிக்விடிட்டி கண்ட் ஆகிட்டு லாஸ்ட் வீக் மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்போ நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? TP1 வந்து 2011 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1 இருக்கும். ஸோ அப்போ TP1 வந்து 2011. நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்விங் ஹை வந்து 2030 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட TP2 2030 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 2 வச்சுட்டோம். அப்போ மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும்? நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து, அதாவது இங்கேருந்து
நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரியே ஒரு ஃபால் கொடுத்து இங்கேருந்து ஒரு ஃபால் கொடுத்து நம்ம டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆகிட்டு டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு பை ப்ரொஜெக்ஷனில் நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் இங்கே அதாவது 2010 வந்துட்டு ஒரு ரீட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அகெயின் வந்து ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடனே வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு பிரேக் ஆயிடுச்சு ஸோ அப்படியே கீழே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. அண்ட் தென் இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன ரீசன்னால இந்த ஜோன் வந்ததும் நம்ம வந்து பையிங் ஏரியா அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொஞ்சம் இல்லை ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த டூல் யூஸ் பண்ணுங்க. அடுத்து எந்தெந்த லெவல்ஸில் போயிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரியும். அண்ட் தென் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து ஒரு இந்த 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 ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஃபிபோ ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு ஆட்டோ ஃபிபனாக்கி ரிட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராகவே சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் மார்க்கெட் நமக்கு வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணி அடுத்தபடியாக நமக்கு 0.618 அப்படிங்கிற ஜோன் வந்து 1980 நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் 1க்கு வந்து கிளியராக மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு வந்தால் ஏன் புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா ஸோ ஃபிபோவில் வந்து 0.618 அப்படிங்கிறது ஒரு கோல்டன் ரேஷியோ. அதாவது மார்க்கெட் இந்த ரேட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக வந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது 1 இல்லை 2 இல்லை நிறைய முறை நடந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வருதோ அதாவது 0.618 அப்படிங்கிற ஜோனுக்கு வருதோ அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அதோட இமேஜை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக வந்து கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற ஜோனுக்கு டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபாலோ ஆனதுனால நம்ம அந்த கோல்டன் ரேஷியோ டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேஜும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கோல்டு புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன் எப்படின்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். obey strong support 1980 ப்ளஸ் வந்து கோல்டன் ரேஷியோ இருக்குது. ஸோ இதுதான் வந்து கோல்டு வந்து நமக்கு புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபால் ஆகும், பீரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு, சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நியர்பையாக இருக்கிற சப்போர்ட்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு கோல்டன் ரேஷியோ ப்ளஸ் நமக்கு சப்போர்ட்டை ஒபே பண்ணி மார்க்கெட் அகெயின் வந்து புல்லிஷ் ஆக போகுது. ஸோ இந்த வாரம் கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு செல் அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷு. ஸோ இதோட ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து கொடுப்பேன். இதோட சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட விஐபி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபண்டமெண்டலாக வந்து நம்ம கோல்டு வந்து டிஎக்ஸ் கூட ரிலேட் பண்ணி என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படிங்கும்போது நம்ம வந்து டிஎக்ஸ்ஐ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்தளவுக்கு நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாதிரியே மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு நியர்பை இருக்கிற சப்போர்ட் எங்கே இருக்குது நமக்கு 104.04 அப்படிங்கிற ஜோன் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து ஒரு பூம் ஆகும். இங்கேருந்து ஒரு பாத்வேவாக மேலே வரைக்கும் போயிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபால் ஆகும். இந்த ஜோன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இங்கே போனதுக்கப்புறம் இப்படி போயிட்டு ஏதாவது ஒரு சைட் பிரேக் அவுட் ஆகும். ஸோ அஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து புல்லிஷ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு வந்து நம்ம முதல்ல ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அதாவது நம்ம முதல்ல வந்து செல் ஆகும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் தெரியுமா இந்த இடத்துலேருந்து அதாவது இங்கே ஷார்ட் இந்த இடத்துலேருந்து ஒரு ஃபால் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபால் ஆகி நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் ரீச் பண்ணிடும், இந்த இடத்த ரீச் ஆகிடும். ஸோ ரீச் பண்ணதுக்கப்புறம் எப்போ கோல்டு வந்து டிஎக்ஸ்ஐ வந்து இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு ஃபால் ஆகுதோ இங்கேருந்து ஒரு ஃபால் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து ஒரு புல்லிஷ் ஆகும்போது கோல்டு வந்து ஃபால் ஆகிடும். இங்கேருந்து டிஎக்ஸ்ஐ ஃபால் ஆகும்போது கோல்டு வந்து நல்லாவே நம்ம டார்கெட் ப்ரைஸான 2020 2030 அப்படிங்கிற ஜோனுக்கு கண்டிப்பாக போயிடும். ஸோ ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி கோல்டு வந்து நல்லாவே வந்து ஒரு பை அண்ட் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பேஜும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.